ஆக்சுவலி எல்ஐகே மூவி ரிவ்யூ. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகலான்ட்டு இருந்தது, போக முடில. நேற்று நைட்டு போயிட்டு வந்தேன் படத்துக்கு. நான் மார்னிங்கே ரிவ்யூ கொடுக்கலான்னு நினச்சேன், என்னால் கொடுக்க முடில. ஆக்சுவலாக எக்கச்சக்க மிக்ஸ்டு ரிவ்யூஸ். படம் நல்லா இல்லை, ஒரு சிலர் நல்லா இருக்குது, எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுமே ரொம்ப வெண்டிங்கும் போனாங்க. போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஆஃப் வாக்கில் அரை மணி நேரம் படம் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. நான் வந்து நேற்று ரொம்ப மூட் ஆஃபில் இருந்தேன். ஒரு யோகி பாபுடைய ஒரு ப்ரோமோ வந்துச்சு, ஓப்பன் ஃப்ரண்ட்னு ஒரு இது இருந்தது. அது கிட்டத்தட்ட எனக்கு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட் மாதிரி இருந்துச்சு. அதனால் கிளம்பி போச்சு. படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகும். நைட்டு கிளம்பி போகும்போது யாருமே வரல. கடைசியாக ஃப்ரெண்டு வந்தான், 2 பேர் போனோம், படம் பார்த்தோம். ஆக்சுவலாக எக்கச்சக்க போர்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட என்ன ரிஃப்ளெக்ஷன் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பர்சனலாக என்னோடய லைஃப்பில் நிறையா இன்சிடென்ட்ஸ் நடந்தது ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது. கடைசியாக டியூட் படம் October 17, 2025 ரிலீஸ் ஆனது. அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போச்சு. அதில் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அதில் நான் கம்பேக் கொடுக்க முடியல. பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. லைக் வந்து இந்த ஆக்கோ சாங்காக இருக்கட்டும், தீமா தீமா அண்டு நிறையா சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறையா டயலாக்ஸ். ரீசெண்டாக கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணதிலிருந்து சில இஷ்யூஸ், ஒரு ப்ராப்ளம் நடந்ததுன்னா ஒருத்தர் தனியாக உட்காந்து பேசணும், வேறு யாரையும் நம்ம தேர்ட் பர்சனை உள்ளே கொண்டாடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. பட் இது நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ரீசனாக நடந்த இன்சிடெண்ட்டில். அண்டு செகண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, நானும் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதே என் லைஃப்பில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ரிலேஷன்ஷிப்ஸ்க்கான என்ன வேல்யூ கொடுக்கணும், யாரை நம்பணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளோ லிமிட் பவுண்ட்ரி செட் பண்ணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு ஒன் மோர் என்ன சொல்கிறது, விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேறு லெவல். சீரியஸாக உண்மையாலுமே விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து ஆர்ட் டைரக்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்டு அனிருத் அவரும் அவரோட போர்ஷன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தார். அண்டு அவரோட வாய்ஸ் அந்த ரோபோட் கொடுத்துருந்தார், அதுவும் நல்லா இருந்தது. அண்டு சீமான் எல்லாருமே சூப்பர். பிரதீப் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது, ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. நிறையா இடங்கள், டயலாக்ஸு, மொபைல் இல்லாமல் வாழ்கிறது எப்படி அப்படின்னாங்க. ஆக்சுவலாக மொபைல் இல்லாமல் நான் கொஞ்ச நாள் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வாழ்ந்துருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த படம் பார்க்கும்போது அது நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. டெக்னாலஜி இல்லாமல், யாரும் இல்லாமல் மனுஷங்களோட பேசுகிறது எப்படி இருக்கும், ஃபோனு லேப்டாப் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்லா இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. அண்ட் ஏஐக்கு ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு இருந்தது. அப்புறம் வேறு லவ்வை ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா லவ் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லோரும் எல்லாத்துக்குமே லவ் வச்சுருக்கோம். அதை ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்டு பார்ட் 2 எடுக்கிறக்கு ஒரு லீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ வந்து நான் திரும்பி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. வேறு இந்த படத்தை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும்னா நிறையா இருக்குது. சொன்னோம்னா நிறையா என்ன சொல்கிறது, அனலைஸ் பண்ணுற மாதிரி போயிடும். பட் நல்லா இருந்தது, சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், தேட்டரை பிரிண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இருந்தது. தேட்டரில் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நிறையா இருந்தது. டார்க் காமெடிஸ் லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நிறையா ஓட்டியிருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ.